ஹாய் காய்ஸ், எல்லாம் தமிழ் மீறி ரியாக்ஷன். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 62 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். அதான் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறாங்க. நீ என்கிட்ட தோக்கணுங்கிறது காலத்தோட முடிவு, அது மாறாது. ஓய்யா, ஆனா நீ என்ன தோக்கடிச்சிட்டு இந்த வசனம் பேசினா நல்லா இருக்கும். ஓகே, உங்க அப்பாவை அவங்க கொண்டு பல காலம் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா அநியாயம் தான். நீ அதை நினைச்சு வருத்தப்படலாம், எனக்கெல்லாம் புரியுது. ஆனா அதுக்கும் டெஸ்டினிக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ சொல்றத கேட்டு நான் சோர்ந்து போயிடுவேன்னு நினைச்சியா? உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. எடுத்ததும் வந்து அடிச்சு அப்படியே நின்னுட்டாங்க வரன்னு தெரிஞ்சோம். முடியல. எவ்வளோ 64 அடி அடிச்சிருக்காங்க. போட்டி முடிஞ்சதா? இரு தம்பி, நீயே சொல்லாத. நீ தோக்கிறதுக்குன்னே பிறந்தவ. A failure's true power. நில்லு. இந்த போட்டி இன்னும் முடியல. சொல்ல போனா இப்போதான் ஆரம்பிச்சிருக்க. என் முயற்சிய நான் கைவிட மாட்டேன். கொடுத்த வாக்கையும் மீற மாட்டேன். ஒரு நிஞ்சாவா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். இன்னும் 100 முறை அடிச்சாலும் எழுந்து நிற்க தான் போகிறான். என்னட்ட ஞாபகப்படுத்து. இந்த வார்த்தைகளை நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். ஆனா அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இத பாரு, இவ்வளவு நேரம் டெஸ்டினின்னு பேசிக்கிட்டு இருந்த, இப்ப ஏன் ஓடி போற? நாருட்டோ, அறிவு கெட்ட முட்டாளே, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாதா? பிறக்கும் போதே நம்ம முடிவை எழுதிட்டாங்க. அதை எதிர்த்து போராடுறதுல பயன் இல்ல. நேஜி, அன்பு மகனே, நம்ம கிளான்ல இருக்கிற எல்லா மக்களை விட யோகா கிளானோட ரத்தம் உனக்குள்ளதான் அதிகமா ஓடுது. நான் சில நிமிடம் சீக்கிரமா பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தா நீ ரொம்ப முக்கியமானவனா இருந்திருப்ப. இதுதான் இருக்குது. உன்னை தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு முடிவோட குழப்ப படி உனக்கு தெரியுமா? அந்த மார்க்கை உன்னால அழிக்கவே முடியாது. யாருமே இல்லாமதான் இருந்திருக்கான். இன்னும் கிளான் தான் ஒதுக்குது. இங்கே ஒரு ஊரே ஒதுக்குது. அப்படியா? வழினா என்னன்னு எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. எவ்வளவு சொன்னாலும் புரியாத முட்டாளே. இத பாரு, வாழ்க்கையில உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சியா? உனக்கு ஒரு உண்மையை உறக்க சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்ட். உன்னை விட ஹினாட்டா கஷ்டப்பட்டது கம்மின்னு சொல்ல வரியா நெஜி? உங்க அப்பாவுக்கு முன்னாடி அவங்க அப்பா பிறந்தது அவளுடைய தப்பு கிடையாது.
ஆனா அது என்னட்ட என்ன பண்ணா? மேல காட்டின அவளுக்கு நீ மரியாதையை கொடுக்கல. அவ வாழ்க்கையில முன்னேற எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அவ எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் மரியாதை. அதுக்காக தான் அவ போராடிக்கிட்டு இருந்தா. அதுக்கு அவ உயிரையே பணைய வச்சா. ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. உன்னுடைய டெஸ்டினி பிரகாரம் நீ மெயின் ஃபேமிலிக்கு சேவை செஞ்சிருக்கணும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள அழிக்க கூடாது. ஏன்னா நீ தானே யார் தலையெழுத்தையும் மாத்த முடியாதுன்னு சொன்ன. உனக்கு அந்த Correct விஷயத்துல தானே? நம்பிக்கை அவன் சொன்னது கிடையாது. அவனுக்கே திருப்பி போட்டான். மாற்ற முடியாதுன்னா ஏன் போராடுற? அவளோட முகத்துல சரியாயிடுச்சா? திரும்ப வருது. அவன் சொன்னதை செஞ்சுட்டான். ஓ, இந்த ஆன்போ பிளாக் ஆப்ஸ் திறமசாலிங்க தான். அவளுக்கு நீ ஆபத்து இல்ல. பிளாக் ஆப்ஸ் தானா இல்லை கபட்டவான்னு தெரில. இப்பதான் அந்த இதெல்லாம் காத்துக்கிட்டோம். நான் உன்னுடைய 64 சாக்ரா பாயிண்ட்ஸையுமே பிளாக் பண்ணிருக்கேன். உன்னுடைய சாக்ராவை எனக்கு எதிராக பயன்படுத்த முடியலனா எப்படி என் கூட மோத போற? நீ ஹினாட்டாக்க வருத்தப்படுறத புரியுதா? ஏன்னா அவளுக்கு ஏற்பட்ட முடிவு தான் உனக்கும். ஓ, அப்படியா? உன் பயாக்குகான வச்சு எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு நினைக்கிறியா? எல்லாருடைய வீக்னஸ் பத்தியும் உனக்கு தெரியுமா? இவன்ட்டு தான் இன்னொரு சக்கரா இருக்கு. ஒருவேளை நான் சொன்னது பொய்ன்னு நீ நிரூபிக்க ஆசைப்பட்டா முன்னேறி வந்து அதை நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்டுறேன். நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் தப்புங்கிறத நீ கூடிய சீக்கிரமே புணர போற நிஜி. யா, வாய்க்கிழிய பேசுறது சுலபம் தான். ஆனா எனக்குள்ள சக்ரா எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. பெருசு கூட ட்ரைனிங் எடுக்கும் போதுதான் இப்படி பலவீனமா உணர்ந்தேன். நான் நிராயுத பாணி ஆகியிருக்கேன். பெருசு சொன்ன மாதிரி செய்ய. நீ உனக்குள்ள இன்னொரு சக்கரா இருந்ததை உணர்ந்ததே இல்லையா? உனக்குள்ள 2 விதமான சக்கரா இருக்கு. 2வது சக்கராவை நீ யூஸ் பண்ணணும்னா முதல் சக்கராவை நீ முழுசா யூஸ் பண்ணணும். அப்பதான் 2வது சக்கராவை நீ பயன்படுத்த முடியும். அவ்வளவுதான். 9 ஃபாக்ஸ் உடைய சக்கராவை நான் பயன்படுத்த போறேன். அப்பதான் எல்லாரும் பார்க்க போறாங்கல்ல. விஜயே இப்பதான் பார்க்க போறோம். ஓகே, நல்லா கேட்டுக்கோ ஃபாக்ஸ். நீ எனக்குள்ளதான் இருக்கன்னா உன்னுடைய பலத்தை எனக்கு கொடு. ஆர்டர் போட்டு வாங்குறான். இத பாருங்க, இதுக்கு மேல ஒரு பயனும் இல்ல. கொடுத்துச்சா? இப்பவே இந்த மேட்சை நிறுத்திருங்க. முட்டாள்தனமா இதுக்கும் மேல அவனை எதிர்த்தானா அதுக்கப்புறம் அவன் உயிருக்கு நான் பொறுப்பு இல்ல. பரவாயில்ல தம்பி, நில்லு. சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பயன் இல்ல. இருடா கொஞ்சம் பொறுமையா இருக்க. இப்போ அது சென்ஸ் பண்ணுவான்ல, அப்போ தெரியும். நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். என்ன ஆனாலும் நான் ஜெயிப்பேன். எதுக்கு முயற்சி பண்ற? பயன்படுத்த உங்ககிட்ட சாக்ராவே இல்ல. என்னால கண்டிப்பா முடியும். ஓ யா, ஃபைனல் ரவுண்ட்ல நான் நெஜிய தோக்கடிக்கிறத நீ நேர்ல வந்து பார்க்கணும். மறந்துடாத ஹினாட்டா. வருதா? ஒரு திறமையானவன் ஒரு திறமை இல்லாதவன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் இதுல ஜெயிக்கணும். இப்படி நடந்தா அந்த மேட்ச் பார்க்கிறதுக்கு அற்புதமா இருக்கும்ல. மேட்ச்ல நீ அவன் கூட மோதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இரு. உன்னுடைய முடிவை மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக போராடுற? எடுத்துடுறா. நான் தோக்கிறதுக்காகவே பிறந்தவன்னு சொல்லுவாங்க. அத பொய்யாக்கி காட்டுறேன். வருது. வருது. அப்பா, என்ன இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த சக்கரா எங்க இருந்து வருது? அவனுக்குள்ள இருந்து தாண்டா வருது. காட்டுது. இல்ல, ப்ளூ ரெட் ஐ. இப்படி நடக்க கூடாது.
இது இவன் யாரு வாய்ப்பே இல்ல அந்த சக்கரா என் கண்ணை என்ன எல்லாரும் இப்பதான் பாக்குறாங்க. என்ன நடக்குது? ஆனா இது எப்படி அவனோட எல்லா சக்கரா பாயிண்ட்ஸும் பிளாக் ஆயிருக்கு. இவனும் இப்பதான் பாக்குறான். இருடா உனக்கு இருக்குது. இது அந்த 9 வால் கொண்ட நரியோட சக்கராதான். ஆனா நருட்டோ எப்ப இந்த சக்தியை பயன்படுத்த கத்துக்கிட்டான்? எல்லாம் நம்ம பெருசு பண்ண வேலை. ஆரம்பிக்கலாமா? அட்டகாசம். இது அற்புதமான எனர்ஜி. ஆனா என்ன வகையான சக்கரா இது? முதல்ல இந்த சக்கரா பண்ண தெரியல. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. வெளியவே தெரியுது போலியே. பிரமாதம். இப்படிப்பட்ட பவரை நான் எனக்குள்ள உணர்ந்ததே கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்பதான் சுயநினைவோட இந்த பவரை பாக்குறான் அவனே. ஏய் வா பயங்கரமா பண்றான். ரொட்டேஷன். என்கிட்ட இது ஒண்ணு இருக்கு. இந்த பொடி ஓ ஓ ஸ்பீடு மறைஞ்சு வேற போறோம். வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இங்க என்ன நடக்குது? லீ மாதிரி இப்போ. ஓகே நேஜி. பக்கத்துல நின்னு போராடுறது நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பவரோட நிஜி மோதுறானே அவன ஸ்ட்ராங் தான். பட்டல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அத மறந்துரு. ரொம்ப பேசிட்டாங்க. திறந்து பாரு. உலகத்துல இருக்க எத்தனை ஷினோபிஸ்ல எத்தனை பேர் ஹொக்காகேவா இருக்காங்கன்னு பாரு. அவங்க எல்லாரும் ஹொக்காகே ஆகிறதுக்குன்னே பிறந்தவங்க. உன்ன மாதிரி முயற்சி பண்ணாலாம் ஹொக்காகேவா ஆக முடியாது. காலம்தான் அவங்கள தேர்ந்தெடுக்கும். எல்லாருக்கும் போக வேண்டிய பாதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். மாத்த முயற்சி பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும். யூகா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் டெஸ்டினி மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கிடையாது. தலையெழுத்த மாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் உன்ன மாதிரி கிடையாது. சீக்கிரம் என்னோட ரொட்டேஷனை பயன்படுத்தணும். நீ சொன்ன எல்லாமே பொய்ன்றத நிரூபிக்கிறேன். வா கண்டிப்பா ஒரு நாள் நானும் ஹொக்காகே ஆவேன். அப்பா அடி அது பெரிய வெடிச்சு. அந்த இடமே ஒரு வழியா. இத்தனை நாள் நிஜி மட்டும் தான் பவர்ஃபுல்னாங்க. இப்போ 2 பவர்ஃபுல் ஆகும்போது போது அடி 2 பல்ல விழுந்துக்குது. 2 பேருமே காணோம். அடேங்கப்பா அவனோட சக்கரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்படி ஒண்ணுத நான் பார்த்ததே இல்ல. யூகா கிளானை சேர்ந்தவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
இதுல எது நருட்டோ? என்ன கேட்காத. இன்னும் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பூமிக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறானுங்க 2 பேரும். வந்துட்டான் நருட்டோ பாய். என்னோட தெம்போல தான் இருக்கான் இப்பயும். அப்போ நெரோட்டோ எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். டயர்டாகி இப்போ தான் பார்க்குறேன். எப்பவுமே கம்பீரமாக நிற்கிறவன். என்னடா இதுதான் நெஜியோட ரொட்டேஷன் டெக்னிக்ல இருக்கிற ரகசியம். அது தாக்குதலை தடுக்கிறது மட்டும் இல்லாம எதிரியோட தாக்குதலை திருப்பி அவனுக்கு எதிராக பயன்படுத்த உதவும். நருட்டோ நினைச்ச மாதிரியே அப்ப அவனோட தாக்குதல் அவனுக்கேவா? எந்த கிரினாலையும் நெஜியை தோக்கடிக்கவே முடியாது. இருந்தாலும் உன்னை நான் பாராட்டியே ஆகணும் நருட்டோ. இது வரைக்கும் யாரும் நெஜியை இந்த அளவுக்கு நெருங்கினதில்லை. மன்னிச்சு, ஆனா இதுதான் உண்மை. உன்னால ஜெயிக்கவே முடியாது. இந்த போட்டி முடிஞ்சது. எப்படா ஷேடோ க்ளோன் ஏமாத்திக்கிறான். ஏமாத்திட்டான். ஓப்பா நம்பவே முடிய மாட்டேங்குதுல்ல. பாவம் நினைக்கும் போது ஒன்று பண்ணிடுறான். எப்படி இதெல்லாம் யோசிக்கிறான் தான் எனக்கு புரியல. நமக்கு தான் மந்து போகுது ஷேடோ க்ளோன்னு ஒன்று இருக்குன்றது. திடீர்னு அறிவை யூஸ் பண்ணிடுறான். அசைய முடியல. திடீர் தாக்குதல். ஓ அங்க போட்டுட்டு அடியில பழந்தொன்னு வந்துக்கிறான். நருட்டோ தன்னோட குளோனை பயன்படுத்தி காத்திருந்து நெஜியை தாக்கியிருக்கான். அவன் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போகும்போது கூட அடுத்த தாக்குதலை யோசிச்சு திட்டம் போட்டிருக்கான். ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை அவனை விட்டு போகவே இல்லை. ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா யாரு வேணாலும் எதிர்த்து ஜெயிக்கலாங்கிறத நருட்டோ புரிஞ்சுக்கிட்டான். அதை விட முக்கியமானது அவனோட லெஃப்ட் ஹூக் அட்டகாசமா இருக்கு. நருட்டோ பாய் அறிவு அதிகம்டா. நீ ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவா பயன்படுத்தபடி நான் கணிச்சிருக்கேனா? என்ன அதுல தானே நீ சிறந்தவன். இந்த விஷயத்துல அவன் ஒண்ணுமே பண்ணல. இப்போ நிறைய வந்ததுனால சக்கரமும் போயிடுச்சு. அந்த பவர். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிராஜுவேஷன் எக்ஸாம்ல நான் இது வரைக்கும் 3 தடவை தோத்து போயிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு ஜுட்சுவை மட்டும் என்னால சரியா செய்யவே முடியல. அதால நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அந்த ஒரு ஜுட்சுவை மட்டும் என்னால கத்துக்கவே முடியல. எது முடியாதுன்றமோ அதுதான் தீவிரமா கத்துக்கிறான். என் க்ளோன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தது. அதனால ஒவ்வொரு தடவையும் ஷேடோ க்ளோன் ஜுட்சுல ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அதனாலதான் சொல்றேன், டெஸ்டினி மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நாம யாருங்கிறத மாத்த முடியாதுன்னு நீ சொல்றத நிறுத்து. உன்னாலே உன் தலையெழுத்த மாத்த முடியும். ஏன்னா என்ன மாதிரி நீ ஒரு தோத்தாங்குழி கிடையாது. போராடுறான் ஆனாலும் நம்பிக்கை இல்லாம இருக்கான். புரியுதா? போட்டியில ஜெயிச்சது நருட்டோ உசுமாகி. அவ்வளவுதானா? எல்லை அவன் ஒரு பஞ்சுங்க. இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ரொம்ப அதான் என்ன சொல்றது, நருட்டோ போக போக பிடிச்சிட்டே போகுது. எவ்வளோடா ஒன்று இன்னும் பாராட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒன்று நிறைய பாராட்டுச்சுல, இன்னும் நான் என்னடா சொல்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது.
எனக்கு நிஜித் வந்து சோகமாக இருந்தாலும் பட் அவனுடைய கோவம் நியாயம்தாங்க. எப்படி என்ன சொன்னாலும் சரி அவனுடைய கோவம் அது நியாயம்தான். பட் வந்து நம்பிக்கை இழந்து நிற்கிறதா அதான் நருட்டோ போய் கரெக்டாக ஒரு வார்த்தையை கேட்டான். நீ வந்து நம்பிக்கை விதி இதுதானா அப்புறம் ஏன்டா போறான்னு நினைக்கிறேன், அப்புறம் ஏன்டா இன்னாட்டா அடிக்கிறது பார்த்த அப்படின்ட்டு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. அதை அவனை யோசிக்க வச்சிருக்கோம். போராடுறான் ஆனால் வந்து இல்லை, அதாவது அவனுக்கு நடந்துச்சு அவ்வளோதான், அந்த ஒரு இது போட்டாங்க, வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு, விதிப்படி தான் நடக்கும்ன்றதை எல்லாருக்கும் அதேமாதிரி சொல்ல ஆரம்பிச்சான். தனக்கு நடந்த மாதிரி தான் இது மாறாது மாறாது மாறாதுன்ட்டு அதே இதில் அவன் இருக்கான். என்னன்னா அவனுக்கான மாற்றத்தை மத்தவங்க கொடுக்கணும்னே எதிர்பார்க்கறான். மத்தவங்க மாறலன்றான். அவனுக்காக அவன் ட்ரை பண்ணணும்ல. என் மாற்றத்தை நான் தான் கிரியேட் பண்ணணும்ன்றது அவனுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அதான் போராடுறான், ஆனால் அது அவனுக்கு புரியவே இல்லை. அப்போ ஏன்டா நீ வந்து இப்போ போராடுற வாழ்ற அப்படின்னா அப்போ அதுதானே ஒரு முயற்சி எடுத்துட்டு தானே இருக்க. நம்ம ப்ரூவ் பண்ணோம், நம்ம அவளோட வரணும், பெஸ்ட்டாக வரணும்ன்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுக்காக? அப்போ விதி அவ்வளோதானே, நின்றுட்டு இருக்கு, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்? ஸோ அந்த கேள்வியை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கான். இப்போ தான் யோசிக்கிறான், பாப்பா என்னதான் பண்ணுறாங்க. ஆனா ஹினாட்டா அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு ஏதாவது ரியலைஸ் ஆயிருக்கும் அவன் சைட்ல இருந்து அவனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஆயிட்டு இருக்குன்றது. ஆமாம் ஆமாம். பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்க அவர் பேர் என்ன பேசுவாரா, அவர் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன நடக்க போதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிஜி வந்து இப்படி ஒதுக்கப்பட்டே வந்து இவ்வளோ பவர் எடுத்திருக்கான். இன்னாட்டா கூட இதெல்லாம் பண்ணலை. அந்த கிளானில் இருக்கவங்க தானே இவன் ஒதுக்கப்பட்டே இவ்வளோ கற்றுன்னு வந்திருக்கானா, கண்டிப்பாக அதை அவர் புரிஞ்சு கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்கணும் நிஜிக்கிட்ட. அப்படி கேட்டால் மேபி மாறலான்னு நினைக்கிறேன். பார்க்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, பார்ப்போம். ஆனால் நருட்டோ எதிர்பார்க்கல. அவன்கிட்ட அந்த ரெட் சக்கரா இருக்குது மறந்துட்டேன் நானுமே. அப்போ தான் இது பண்ணுறப்போ தான் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுன்னா பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அழகாக பண்ணாங்க. ஆனால் அந்த ஷேடோ கிளான் வச்சு தாங்க ஒரு முறையும் ஒரு வித்தை பண்ணிடுறான். அது மாஸ்டர் போல இருக்குது, அதை வச்சே எல்லாத்துலேயும் ஒன்று பண்ணிடுறான். அது ஈஸியாக ஏமாத்திடுறான். இவங்ககிட்ட இது இருக்குன்னு தெரியும், ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நடிச்சு பண்ணி இல்ல நமக்கு என்னன்னா சக்கரா க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட்லயே தான் இருந்தோம். ஆனா இந்த நரி வந்ததுக்கு அப்புறம் சக்கரால ரிலீஸ் ஆகி திரும்ப அந்த ஷாடோ யூஸ் பண்ணிட்டான். அது நமக்கு அது பண்ணும்போது தான் புரியுது. ஆனா இது வந்து என்னன்னா அவனுடைய அந்த 64 பாக்ஸ்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு அடிக்கிறப்போ அவனுடைய பவர் அவனே தாக்கி சுத்தமா போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு பவர் அவன்கிட்ட முன்னாடி இல்லை, நார்மல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். பட் வந்து இவன் அந்த ஷேடோ கிளான் யூஸ் பண்ணி ஒரு ட்ரிக் பண்ணிட்டான், ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நரி இது வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஓனா இவனுடைய பவர் வச்சு தான் அடித்தான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி. ஸோ அதில் தான் அவுட்டான். அந்த மாதிரி ஹினாட்டா மேலே கோவப்படுறதுலேயும் அர்த்தம் இல்லை. ஏன்னா ஹினாட்டா எந்த இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி நடந்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டா. அப்படி இருந்துமே அவனுக்கு அது புரியாமல் அந்த கோவத்திலேயே இருந்திருக்கான். அதுதான் புரியல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு மனசு அப்படி இருக்கு, கண் முன்னாடி பார்க்குறான், ஆனாலுமே அது அவனுக்கு புரியல. உன்னை வந்து சப்போஸ் வந்து நான் வந்து உன்னை விட வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு ட்ரீட் பண்ணி உன்னை ஒரு மாதிரி நடத்தி ஒரு அடிமை நடத்தியிருந்தா உனக்கு அந்த தாட் வரல. அவள் வந்து உங்ககிட்ட கைண்டாக தான் இருக்கா, அது ஏன் அவனுக்கு புரியாமல் போச்சுன்றதே எனக்கு தெரியல. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி மாதிரி தான் அது. அப்படி பார்த்துருந்தா இதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. மேபி இப்போ ஏதோ நருட்டோ சொன்னது அவன் காதில் விழுந்துருந்தா மாறி பார்ப்பான்னு நினைக்கிறேன். இது இனாட்டா பார்க்காம போயிட்டான். அது கரெக்டாக அவளுக்கு அந்த மயக்கம் போட்டு இது எதுவுமே அவள் பார்க்க, அவள் பார்த்துருந்தா இன்னத்துக்கு பறந்துருப்பா வானத்தில். அது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.